வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜம்மு காஷ்மீரில் அந்த பஹல்காம் அந்த பகுதியில் சுமார் 28 பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை குறித்த செய்திகள், அதன் பின்னணி என்ன, அரசு எங்கே தவறியது, ஏன் தவறியது போன்ற செய்திகள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு விரிவாக பார்க்கணும். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பஹல்காம் இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீரில் தான் இருக்குது. இது எங்கே போகக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் போகக்கூடிய பாதையில் இருக்குது. அதாவது இந்த சம்மர் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அமர்நாத் குகையில் அந்த பனி உருக ஆரம்பிக்கும். உருவான பனி அதை பல வருஷத்துக்கு முன்னாடியே கிளப்பி விட்டாங்க. அது சிவலிங்கம் அப்படின்னு. அந்த பனி உருக 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 அது ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். அந்த பில்லர் உருக 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 அப்படியே சின்னதாகி கடைசியில் சம்மர் ஃபுல்லாக வரும்போது அது ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதை இந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதியிலும் மே மாதத்தின் முதல் வாரத்துக்குள்ளே போய் பார்த்துடணுன்ட்டு நிறைய பேர் போவாங்க. அது பக்தி சார்ந்த ஒரு நடவடிக்கை தான். அதனால இப்போ இந்துக்கள் மட்டுமே கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்ற வாதமே தப்பு. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு போகக்கூடியவர்கள் 99% பேர் இந்துக்கள் தான் போவாங்க, வேற யாரும் போக மாட்டாங்க. அந்த பனிலிங்கத்தை போய் பார்க்கணும், அமர்நாத்தில் இருக்கக்கூடிய பனிலிங்கம் அப்படின்னு சொல்ற விஷயம் பல காலமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ இதை குறிவைத்து தான் அவங்க சுட வந்திருக்காங்க அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னா இவர்கள் எப்போது இங்க உள்ள வந்தாங்க, இங்கேயே பர்மனண்டாவே செட்டில் ஆயிட்டாங்கன்னா அப்ப அங்க இருக்க இராணுவமும் துணை இராணுவம் காவல்துறையெல்லாம் என்ன செய்யுதுன்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அப்ப எப்ப வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாசத்தில் முதல் 2 வாரங்கள்ல தான் அவங்க வந்திருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் நீங்க மே மாசத்துக்கு மேலெல்லாம் வர முடியாது. நல்ல சம்மர் ஆகிடும், நல்ல வெளிச்சம் ஆகிடும். அந்த நேரத்தில் எல்லையை தாண்டுவது கஷ்டம். அதே போலவே பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வர முடியாது. ஏன்னா பனி அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த பனியில் கடந்து உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்படியே வந்தாலும் ஆள் நடமாட்டம் துண்டா பளிச்சுன்னு தெரியும். அதனால அப்பவும் வரமாட்டாங்க. இந்த ஜனவரி மாதம், அதாவது வின்டர் முடிஞ்சு அந்த ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பனியும் இருக்காது, பனி கரைய ஆரம்பிச்சிருக்கும். அதோடு சேர்த்து புகை மூட்டமாகவே இருக்கக்கூடிய காலம். அப்போ பொதுவாகவே இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஜனவரி மாதங்களில் தான் நடக்கும். அப்போ ஜனவரி மாதமே இன்ஃபில்ட்ரேட் ஆனவங்க ஏப்ரல் வரை இங்கே இருந்ததன் காரணம் என்ன? அவர்களை உளவுத்துறை கவனிக்காமல் விட்டுவிட்டதா? அங்கே இருந்த இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை இவர்களுக்கு அவர்களை பற்றிய எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையா? அப்படி கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. உள்துறை அமைச்சரோட அமைச்சகத்துல இருந்து இதுவரை எந்த அறிக்கையும் வரல, ஒரு அறிக்கை கூட வரல. அதிகாரப்பூர்வமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை அங்கே இருக்கிற அந்த இராணுவம் சார்ந்த அதிகாரிகள் கொடுத்த விஷயம் மட்டும்தான் வந்திருக்கு. என்ஐஏ உள்ள இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஐஏ தனது கடமையை செய்யட்டும். மோடி அவர்கள் அந்த பகுதிக்கு நேராக போகவே இல்லை. ஒரு பிரதமராக என்ன செஞ்சிருக்கணும், ஒரு இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு நடந்திருக்குன்னா அந்த பாதிப்பு நடந்த இடத்திற்கு ஒரு பிரதமர் நேரடியாக போய் இறங்கி நின்னாதான் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு மாரலாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரி, பிரதமரே தைரியமா உள்ள வராருன்னா இடம் கட்டுக்குள்ளதான் இருக்கு, நிலைமை கட்டுக்குள்ளதான் இருக்கு போல இருக்கு, எப்படி எல்லாரையும் பிடிச்சிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஏதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது போகிறாங்க. எதுக்காக அந்த முக்கியமான நபர்கள் போகிறாங்க அப்படின்னா, போனால் தான்
இல்லை நம்ம நினைக்கிற அளவுக்கு சேதங்கள் வந்து பெருசாக இருக்காது போல இருக்கு. ஒரு பிரதமரே நேராக போக முடியுது, ஒரு முதலமைச்சர் நேராக போக முடியுது, ஒரு அமைச்சர் நேராக போக முடியுது அப்படின்னா அந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற தைரியம் கிடைக்கும் மக்களுக்கு. அந்த தைரியத்தை ஊட்டும் விதமாக அமித்ஷாவும் மோடியும் அங்கே நேராக போயிருக்கணும். மோடி நேராக போகவே இல்லை. ஏர்போர்ட்லேயே வச்சு மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் பாட்டி கிளம்பி வந்துட்டாரு. சிலர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவர் அவசரமாக நடவடிக்கை எடுப்பதற்காக தான் அதிகாரிகளை ஏர்போர்ட்டுக்கே வர சொல்லிட்டாரு அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்கு வர சொல்கிறதா முக்கியம். முதல் விஷயம், ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்றப்போ அந்த இடத்துக்கு மக்கள் போய், அந்த பிரதமர் போய் தான் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். அதுவும் போக அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரம் அப்படிங்கிறதே இந்த ஏப்ரல் மே மாதம்தான். இந்த அமர்நாத் யாத்திரிகர்கள் வருவாங்க, ப்ளஸ் வந்து அந்த ஸ்ரீநகரில் இந்த சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அப்போ வரக்கூடிய அந்த வருமானம் தான் அவர்களது முக்கியமான வாழ்வாதாரம். அதை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த தீவிரவாதிகள் கரெக்டாக இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து சுட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து ஜாம் ஆகி போய் நிற்குதான். எல்லாரும் எனக்கு இப்போ உடனே என்ன டிக்கெட் கிடைக்குமோ கொடு, 2 நாள் கழிச்சு கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க கூட 2 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, இன்றைக்கி எனக்கு கூட நான் போகிறேன் அப்படின்னு எல்லாரும் வந்து ஏர்போர்ட்டை சூழ்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழலில் இருக்குது. ஏன் இந்த சூழல்? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உயிர் பயம். அதில் பொதுமக்களை நம்ம குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஆனால் இப்போ பிரதமர் இவங்கெல்லாம் நேராக களத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த பயம், அந்த பதட்டம் கொஞ்சம் குறையும். சரி, பிரதமரே உள்ளே வந்துட்டு போயிருக்காருன்னா அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்குது. பிரச்சனையாக இருந்ததுன்னா பிரதமரோட அந்த காவல் படை வந்து அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வரும்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உளவுத்துறையோட ஃபெயிலியர் மட்டும் இல்லை, இது அமெரிக்காவின் உளவுத்துறையோட ஃபெயிலியரும் கூட. சர்வதேச அரசியலோட அடிப்படை லெசனே என்னது? வேறு நாட்டோட தலைவர் ஒருத்தர் இங்கே வராருன்னா போராட்டத்தை காட்ட வேண்டும் அல்லது தன்னுடைய தீவிரவாத நடவடிக்கையை காட்ட வேண்டும்னு விரும்பக்கூடிய நபர்கள் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தான் தங்களுடைய நடவடிக்கையை எடுப்பாங்க. அப்போ உளவுத்துறை இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். மோடியை சந்திக்க அமெரிக்காவின் துணை அதிபர் வராரு. அப்போ அந்த துணை அதிபர், அமெரிக்காவோட துணை அதிபர் வராருன்னா அமெரிக்க உளவுத்துறை அப்போ என்ன பண்ணிச்சு, இந்திய உளவுத்துறை என்ன பண்ணிச்சு? 2 உளவுத்துறையும் இன்டெல் ஃபெயிலியர். 2 உளவுத்துறையுமே சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த 2 உளவுத்துறையின் சொதப்பல் காரணமாக அநியாயமாக 28 பேர் உயிர் போயிடுச்சு. சரிதானே? இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்க வேண்டும்? அமித்ஷா தான் பொறுப்பேற்க வேண்டும். வேற யாரும் பொறுப்பேற்க முடியாது. அமித்ஷா தான் பொறுப்பேற்று பதவி விலகணும். பதவி விலகி வேற யாரையாவது போட்டு ஒழுங்காக வேலை செய்ய சொல்லணும். அவர் இந்த மாதிரி உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுவிட்டு எந்த ஸ்டேட்டுக்கு போய் எந்த கட்சியை வேலைக்கு வாங்கலாம், எந்த கட்சியை 2ஆக உடைக்கலாம் அப்படின்ற வேலையில் மட்டும்தான் ஈடுபட்டு இருக்காரே தவிர வேற எந்த வேலையும் அவர் செய்கிற மாதிரி எதுவுமே தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இன்னொரு பொருளையை ஒன்று கிளப்பி வச்சிருக்கிறேன். என்ன பொருளி? சொல்லும் போதே பொருளின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்னன்னு சொல்லலாம். சுடப்பட்ட இறந்தவர்கள் இந்துக்கள். நாங்கள் உண்மைதான், இந்துக்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வந்தவர்கள் நீங்கள்லாம் இந்துவான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! வந்தவங்கெல்லாம் கேட்டு சுட்டாங்க, பேண்ட் அவுத்து பார்த்துட்டு சுட்டாங்க அப்படின்னு வட இந்திய ஊடகங்கள் பூரா செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதன் நோக்கம் என்ன? இது நடந்தது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா மீது தொடுத்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி போக வேண்டிய கோணத்தை திசை திருப்பி, இது அப்படி கிடையாதுங்க, இது முஸ்லிம்ஸுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி திசை திருப்பும் நோக்கம் தானே இதில். ஒரு 100-150 பேர் ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு 10 பேர் வந்து அந்த 150 பேரையும் மிரட்டி ஒவ்வொருத்தரையாக பேண்டாவுக்கு சொல்லி பார்த்துட்டு சுடுவாங்களா? அது வேணா அவங்க யாரும் தப்பிச்சு ஓட மாட்டாங்களா? ப்ராக்டிக்கலாக யோசிக்குங்க நீங்கள். பேரை கேட்டு சுட்டாங்கன்றாங்க. பேரை கேட்டு சுட்டாங்களா, பேண்ட் அவுத்து பார்த்துட்டு சுட்டாங்களா? 2ல் ஏதாவது ஒன்று தானே சொல்லணும். பேரை கேட்டாலே பேண்ட் அவுக்கணும்னு அவசியம் இல்லை, பேண்ட் அவுத்துட்டா பேரை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது எதை செஞ்சாங்களா? இல்லை இதெல்லாம் செய்கிற அளவுக்கு அங்கே டைம் இருந்ததா? முதல்ல அந்த காஷ்மீர்ன்றதே வந்து ஒரு பதட்டமான பிரதேசம். மிலிட்ரி ரீதியாக, இராணுவ ரீதியாக பதட்டமான ஒரு பகுதி. ஒரு துப்பாக்கி குண்டு சுடப்பட்ட சத்தம் கேட்டாலே மொத்த கண்ட்ரோன்மெண்ட்டும் அலர்ட் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? மொத்த கண்ட்ரோன்மெண்ட்டும் அலர்ட் ஆகிடும் ஒரு புல்லட் ஃபயர் ஆச்சுனாலே. அப்போ 28 பேரை சுட்டு முடிக்கிற வரை அங்கே இருக்கிற இராணுவம்லாம் சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? சுட்டு முடிக்கட்டும் அப்புறம் போவோம் அப்படின்னு. அப்படி தானே கேள்வி வருது. இதில் வேற சில பேர் சொல்லிட்டாங்க அவங்க இராணுவ உடைகளில் வந்தாங்கன்னு.
அது இராணுவ உடையெல்லாம் இல்லை, அது கேமஃப்ளாஜ் அப்படிம்பாங்க. கேமஃப்ளாஜ்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, அந்த சுற்றுப்புறத்தோடு ஒத்து போகிற மாதிரி கலரில் உடை நம்ம பார்த்துருப்போமே, சில சூட்கேஸ் கவரில் கூட வருமே, அந்த மாதிரி துணியில் தச்சு போட்டிருக்காங்க. இந்த பச்சை, ப்ரௌனு, மஞ்சள்லாம் கலந்த மாதிரி ஒரு கலர் பேட்ச் பேட்சாக இருக்கும்ல, அந்த மாதிரி உடைகளில் வந்திருக்கிறாங்க. அது பொதுவாகவே இந்த மாதிரி இராணுவமாக இருந்தாலும் சரி, தீவிரவாத நடவடிக்கையில் வரவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த கேமஃப்ளாஜில் தான் வருவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் ஒரு இஸ்லாமியரும் சேர்த்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் அதை வந்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தை நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு நபர் வந்து அந்த பதட்டத்தில் இருக்கும்போது நடந்த விஷயத்த தான் சொல்லுவாங்களே தவிர இட்டுக்கட்டிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு உண்டான மனநிலையும் அவங்களுக்கு வராது. அதெல்லாம் தேர்ந்த பொய் சொல்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஸோ அவங்க வந்து சொன்னது உண்மையாக இருக்கலாம். என்ன ஏன் உயிரோட விட்டீங்க அப்படின்னு கேட்டால், இதை போய் உங்கள் மோடிகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னதாக சொல்வதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய இந்த பொய் செய்தியை தயவு செய்து நம்பாதீங்க, நீங்களும் பரப்பாதீங்க. சரியா? வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து நின்றுட்டு ஒரு 100-150 பேரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் வா, ஜட்டி அவரு, பேண்ட் அவரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டு சுட்டு கொள்ற வரை அந்த அவ்வளோ பேரும் சும்மா 150 பேரும் சும்மா இருப்பாங்களா? துப்பாக்கி இருக்குன்னா பயந்து அவங்க மேலே எதிர் தாக்குதல் வேணா நடத்த மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்ப்பாங்களா இல்லையா? தப்பிச்சு கூட ஓடாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டவுடனே வரிசையாக ஒவ்வொருத்தராக வரிசையில் போய் பேரை சொன்னாங்க. பேரை சொன்னோடனே அவங்க சுட்டு கொண்டாங்க. அடுத்த நபர் வந்தார், அப்புறம் அவரை சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லி பரப்புவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு பொய். மோடி அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சூழலில் கூட தன்னுடைய இந்த இந்துத்துவ அரசியலை தான் நடத்துறதுல தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியா வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கின்றது ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம். இது இந்தியாவுக்கு ஒரு துக்கமான நாள் மட்டுமல்ல, அவமானகரமான ஒரு நாளும் கூட. இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.